This video is sponsored by EduQuest. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. Hi friends, welcome to our Madhyana YouTube channel. இன்னைக்கு நம்ம சேனலில் கோவக்காய் ஸ்டர் ஃப்ரை அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து கோவக்காய் எடுத்து இந்த மாதிரி நீளமாக வெட்டி வச்சுக்கோங்க. கழுவிட்டு வெட்டிக்கோங்க. இந்த மாதிரி வெட்டும் போது உங்களுக்கு சீக்கிரம் குக் ஆகும். இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கோங்க. அதில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் வந்து உங்களுக்கு நிறைய வேணால் நிறையா ஊற்றிக்கோங்க, இல்லை கம்மியாக வேணால் கம்மியாக ஊற்றிக்கோங்க. நான் எனக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிட்டால் கரெக்டாக இருக்கும். எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம வேறு எதுவுமே போட தேவையில்லை. நம்ம எடுத்து வச்சுருந்த கோவக்காவை மட்டுமே போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு நிமிஷத்துக்கு வந்து நம்ம ஹை ஃப்ளேம்லேயே வச்சு கிண்டணும். அதுக்கு அடுத்து தான் குறைச்சி வச்சுக்கணும். நான் இன்றைக்கி 1/2 kg கோவக்காய் எடுத்துருக்கேன். ஏன்னா நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு கிண்டும் போது வந்து எல்லா சைடும் ஆயில் வந்து நல்லா கோட்டாகி வந்துடும். ஆயில் கோட்டாகி வந்ததுக்கப்புறமேட்டு நம்ம சிம்மில் வச்சோம் அப்படின்னா அது வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டே சிம்மில் வச்சா சொதன்னு ஆயிடும். அதனால் கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கிண்டி விடுங்க. இந்த அளவுக்கு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கிண்டி விட்டுக்கோங்க. அதுக்கடுத்து எல்லா சைடும் நல்லா ஆயில் கோட் ஆகிட்டான்னு பார்த்துக்கோங்க. நல்லா ஆயில் கோட் ஆனதுக்கப்புறமேட்டு இதில் வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேவா? இப்படி ஒரு 2 minutes ஒன்ஸ் வந்து எடுத்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. சிம்மில் வச்சே பண்ணுங்கள், அப்போ தான் நமக்கு கரியாமல் நல்லாயிருக்கும். 2 minutes ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி எடுத்து கிண்டி விட்டுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் வேகட்டும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா உப்பு சேர்த்தோம் அப்படின்னா காய் வந்து நல்லா தண்ணி விட்டு சீக்கிரம் வேக ஆரம்பிக்கும். இதில் வந்து நான் வந்து தூள் உப்பு சேர்த்துக்கிறேன். ஏன்னா இது வந்து கொஞ்சம் எண்ணெயில் இதாகிறதுனால நமக்கு கல் உப்பு போட்டால் கரைய லேட் ஆகும். அதனால் தூள் உப்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து இது எவ்வளோ வேணும் அப்படின்றத பார்த்து கரெக்டாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா இன்னும் கொஞ்சம் சுருங்கி வருது. அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா அப்புறம் உப்பாயிடும். அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. இனிமேல் நீங்கள் கிண்டி விடும்போது இந்த காய் வந்து அந்த காயில் உள்ள தண்ணி சத்தை கொஞ்சம் கீழே உயரக்கும். அப்போ இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் வேக ஆரம்பிக்கும். மூடி வச்சுட்டு இன்னொரு 2 நிமிஷம் கழித்து நம்ம எடுத்து பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து அடுத்த ஒரு 2 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அது நல்லா வேக ஆரம்பிச்சிருக்குது. உங்களுக்கே தெரியும், கலர் சேஞ்ச் ஆகி வருது பார்த்தீங்களா? இதுதான் வந்து வேக ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டோம் அப்படின்னா நல்லா சுருங்கி வந்துடும். அதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து வத்தப்பொடி சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் வேகும். இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது வந்து நமக்கு வந்து இப்போ 3/4 வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வத்தப்பொடி சேர்த்துட்டு விட்டோம் அப்படின்னா வத்தப்பொடியோட பச்சை வாசனையும் போயிடும். இந்த கோவக்காவும் நமக்கு நல்லா ஃப்ரை ஆகி வந்துடும். இதுக்கு வந்து நான் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு வத்தப்பொடி போட போகிறேன். ஏன்னா நான் வந்து காஷ்மீரி வத்தலும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். நீங்கள் வச்சுருக்கிற வத்தப்பொடி காரத்துக்கு ஏற்றா பார்த்துக்கோங்க. எனக்கு 1 ஸ்பூன் வத்தப்பொடி கரெக்டாக இருக்கும். இதை வந்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. எல்லாமே சிம்மில் வச்சே பண்ணுங்கள். ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா கரைஞ்சிடும். நல்லா மசாலா எல்லாம் போட்டாகி வரட்டும். போட்டாகி வந்ததுக்கப்புறமேட்டு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். மூடி வச்சுக்கலாம். ஆஃப் பண்ண வேண்டாம்.
நல்லா கோட்டாகி வந்ததுக்கப்புறமேட்டு மூடி வச்சு ஒரு 2 மினிட்ஸ் வேக வச்சுக்கலாம். நல்லா கோட்டாகிடுச்சு, திரும்பி மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்ப்போம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வெந்துட்டு அப்படின்னு பார்த்தீங்களா. இந்த அளவுக்கு வெந்தாலே போதும். இதுக்கு மேலே கிறிஸ்பாக வேணால் நீங்கள் வச்சுக்கோங்க. எனக்கு இந்த அளவுக்கு போதும். நான் இப்போ வந்து ஆஃப் பண்ணுறேன். அவ்வளோதான், சுவையான கோவக்காய் ஸ்டர் ஃப்ரை ரெடி. இதை வந்து தயிர் சாதம், அதுக்கப்புறமேல்ட்டு சாம்பார் சாதம், பருப்பு சாதம், இது எல்லாத்துக்கூடயும் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். மேலும் இதே மாதிரி வீடியோ வேணால் மதியம் யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.